அனைவருக்கும் காலை வணக்கங்கள். 057 ரிசல்ட்டு சைபர் 57, அதாவது 2057 அப்படிங்கிற ரிசல்ட்டு நம்மளுக்கு நேற்று கிடச்சிருக்கு. ஸோ 2057 அப்படிங்கும்போது ஆல் போர்டில் 0 அப்படிங்கிறது இருந்தோம். அது 3 நாளாக கண்டினியூட்டில் இருந்தது. ஆல் போர்டில் 0 அப்படிங்கிறது பாஸ் ஆகிருக்கு. சரி, ஓகே. நம்ம நேற்று 2 விதமான கணிப்பு எடுத்தோம். ஒன்று 345, இன்னொன்று 801. இதில் பார்த்தீங்கன்னா நான் நேற்று சொன்ன மாதிரி ஒரு மெத்தட்லேயும் ஒரு மாதிரி போர்டு வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன். நேற்று 345 அப்படின்னு எடுத்ததில் எனக்கு டெய்லி சார்ட்டு அப்படின்றதில் 0வும் நம்மளுக்கு கம்பெனி சார்ட்டு படி 5ம் 8ம் கிடச்சிச்சு. சொல்லப்போனால் 0, 5, 8 அப்படியே நம்மளுக்கு கிடச்சிச்சு. ரிசல்ட்டு 0, 5, 7 இப்படி தான் பேட்டர்னில் வருது. எடுக்கிற கணிப்பில் ஒரு விதமான கணிப்புலையும் ஒரு போர்டிலேருந்து ஒரு எண்கள் நம்மளுக்கு கிடைக்கிது. இவ்வளோ தான் விஷயம். ஷார்ட்டாக சொல்லப்போனால் ஆல் போர்டில் 2-3 நாளாகவே நம்மளுக்கு 0 வருன்றது எதிர்பார்ப்பு இருந்துகிட்டே இருந்துச்சு. அது நேற்று வந்துருச்சு. ஓகே, 057 அப்படிங்கிறதுக்கு நம்மளுக்கு இதில் இப்படி தான் விஷயம் நேற்று நம்ம கொடுத்தோம். ஓகேவா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எனக்கு 0235 அப்படிங்கிற மாதிரி ஒரு கணிப்பை நம்ம எடுத்திருந்தேன். அதில் 2057 அப்படிங்கிற ரிசல்ட்டு. அதாவது நல்லா கவனித்தோம்னா இந்த சைபர் 235 அப்படிங்கிறத பாக்ஸில் போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு சைபர் 235, அப்புறமேல பார்த்தீங்கன்னா 3520, அப்புறம் பார்த்தீங்கன்னா 3205, அப்புறம் பார்த்தீங்கன்னா 2053 அப்படிங்கிற மாதிரியும் வரும். எனக்கு ஒரு நம்பரில் இந்த இடத்துக்கு கொஞ்சம் மாறி இருக்கு. 2057, அதாவது 0235 அப்படின்றத பாக்ஸ் போட்டால் ஒரு 5 செட்டு கிடைக்கும். அதில் 3520, 3205, 2053, சைபர் 235 அப்படிங்கிற மாதிரி கிடைக்கும். ரிசல்ட்டு 2057. நம்ம எடுத்தது 2053. நம்மளுக்கு சி போர்டில் ஒரு நம்பரில் மட்டும் மாறிடும். சரியா? ஸோ இதே மாதிரி டெய்லி ஃபாலோப்பில் ஒரே ஒரு 4Dயில் மட்டும் கண்டினியூட்டி ஆகும். இந்த பேட்டர்ன் இப்போ நம்மளுக்கு தெரிஞ்சு போச்சு. ஒரு மெத்தட்லையும் ஒரு மாதிரி. டி போர்டில் எனக்கு 2ஆ 0வா 5ஆ நான் எடுத்த 2, அதாவது 0, 2, 5 3மே போர்டில் இருக்குது. அது எப்படின்னா டி போர்டில் 2, ஏ போர்டில் 0, பி போர்டில் 5 அப்படிங்கிறது 3 எண்களுமே போர்டில் வந்துருச்சு. இதில் எந்த நம்பர் மிஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறத பார்க்கும்போது 3 அப்படிங்கிறது மிஸ் ஆகிருக்கு. அந்த 3க்கு பதிலாக 7 அப்படிங்கிறது பவரில் வந்திருக்கு. எப்போவுமே நம்ம எடுத்த கணிப்பில் முன்னாடி வந்த கணிப்பில் எந்த இடத்துல அந்த மிஸ் ஆணுச்சு, எந்த இடத்துல நம்ம கணிப்புகளை தவற விட்டுருக்கோம் அப்படிங்கிறத நான் திரும்ப அனலைஸ் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறதையும் இதன் மூலிமா சொல்லிக்கிறேன். ஆல்போர்டை பொறுத்த வரைக்கும் 0 அல்லது 3 அப்படிங்கிற மாதிரி எனக்கு சி போர்டில் கொஞ்சம் 3 வர மாதிரி எனக்கு கொஞ்சம் இருந்துச்சு. ஆனால் 3க்கு பவராக 7 வந்துருச்சு. ஆல்போர்டில் 0 அப்படிங்கிறத நான் இதில் கொடுத்துருந்தேன். 0 அப்படிங்கிறதே வந்துருச்சு. இவள் தான் நம்ம நேற்று போஸ்ட் டேப்பில் கொடுத்த டீட்டெயில்ஸோட விஷயங்கள் இங்கே தான் இருக்குது. வேறு ஒன்றும் இல்லை. சரி, இன்றைக்கி எப்படி கணிப்புகள் இருக்க போகுது அப்படிங்கிறத பார்த்துருவோம். சரி, இப்போ நம்ம 7க்கு 5, 5க்கு 7, 9, 3, 8, 5, 1, 4, 7, 0, 8, 5, 2, 4. இப்போ இந்த ஒரு 3-4 சார்ட்டில் இப்படி எடுக்கிறதா இல்லை எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இதுலேருந்து பிசியை மட்டும் ஒரு கணிப்பாக எடுத்துக்குவோம். எப்போவுமே இந்த பேட்டர்னில் நம்மளுக்கு ஏபிசின்னு ஃபுல்லாகவே இந்த ஒரு பேட்டர்ன், ஒரு உதாரணத்துக்கு இது ஏ போர்டாக இருந்தாலும் சரி, பி போர்டாக இருந்தாலும் சரி, இது சி போர்டாக சரி, எதுலையாச்சும் ஒரு போர்டு நம்மளுக்கு மிஸ் ஆகும். நம்ம கணிப்புகளை சரி பண்ணிட்டு தான் இருக்கோம். சரி பண்ணி, அதாவது 3D அப்படிங்கும்போது போர்டு வைஸில் எப்படி கொண்டு வர்றது அப்படிங்கிறத மட்டும் நம்ம அதில் எந்த வித மாற்று கருத்துமே இல்லாமல் நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ 47, 4க்கு 7, 7க்கு 0க்கு 0க்கு நம்மளுக்கு 414, 470, 414, 4க்கு 7, 7க்கு 0 அப்படிங்கும்போது 0க்கு 3 அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு கிடைக்கிது கணிப்பில். ஆனாலுமே 0க்கு 3, 0க்கு 4 அப்படிங்கும்போது எனக்கு பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி சி போர்டில் 3 அப்படிங்கிற ஒரு கணிப்பு கிடைக்கிது. அதாவது 4, 1, 4, 4, 7, 0 அப்படிங்கும்போது சி போர்டில் எனக்கு 3 அப்படிங்கிறது கிடைக்கிது. பி போர்டை பொறுத்த வரைக்கும் பொறுமையாகவே பொதுவாகவே பார்த்திங்கன்னா பி போர்டு பேட்டர்னை மட்டும் நம்ம கொஞ்சம் மாற்றி எடுக்கணும். ஏன்னா ஒரு சில நாளில் பி போர்டில் கிடைக்கிது 9க்கு 3, 3க்கு 8, அதாவது 9க்கு 3, 3க்கு 8, 8க்கு 5 அப்படிங்கும்போது 5க்கு 2 அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு கிடைக்கிறது. சொல்ல போனால் 5க்கு 2ஆ இல்லை
5க்கு என்ன அப்படிங்கிறது தான் இப்போ வந்து ஒரு யோசனை இருக்குது. சரி, சி போர்டை பொறுத்த வரைக்கும் 3 அல்லது 4 அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனோட நம்ம இருப்போம். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பி போர்டை நான் வேறு விதமாக எடுக்கிறேன். அதாவது இது வந்து நான் சி போர்டு அப்படின்ட்டு எடுத்துக்கிறேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 5 7 5 9, இந்த இடத்துல வந்து 9 5 7 5 9 5 7 5, இங்கே 7 5 5 7, இங்கே 5 7 5. ஓகேவா? இங்கே என்ன 5 7 5க்கு இருக்குது? 5 7 5க்கு 5 இருக்குது. அப்போ இங்கேயும் 5 7 5க்கு 5 வருமா அப்படிங்கிற மாதிரி இருந்தால் 5 ஒரு வாய்ப்பாக எடுக்கலாம். ஏன்னா 7க்கு வந்து 5 அப்படிங்கிற மாதிரி ஒரு வாய்ப்பு எடுக்கலாம். ஸோ அப்படிங்கும்போது நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த இடத்துலையும் நம்மளுக்கு வருது, இங்கேயும் நம்ம வருது, 2 இடத்துலையுமே நம்மளுக்கு கிடைக்கிறது ஒரு எண்கள். எங்கே அப்படின்னா இங்கே 5 7 5, 5 7 5க்கு இங்கே 5, இங்கேயும் 5 7 5. அப்படிங்கும்போது அந்த இங்கே இருக்கிற 5 இங்கே எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி தோணுது. அப்படின்ற மாதிரி இருந்தால் நம்மளுக்கு வந்து என்ன மாதிரி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சி போர்டை பொறுத்த வரைக்கும் நான் 5 அப்படிங்கிற ஒரு எண்ணம் எடுத்துக்கிறேன். சி போர்டை பொறுத்த வரைக்கும் 5 அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஓகே, இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பி போர்டில் என்னென்னா 0 2 5 4, 4க்கு 5 5க்கு 2 2க்கு 0, 4க்கு 5 5க்கு 2 2க்கு 0 அப்படிங்கிற போது 0க்கு வந்து 4க்கு 5 5, ஓகேவா? 5க்கு 2 அப்படிங்கும்போது எனக்கு வந்து 6 அப்படிங்கிற மாதிரி கணக்கு வருது. சொல்லப்போனால் எனக்கு பி போர்டில் வந்து 6 அப்படின்ற மாதிரி ஆக்சுவலாக தெரியுது. 5க்கு 2 2க்கு 0 அப்படிங்கும்போது 0வுக்கு வந்து 7 தான் வருது. சொல்லப்போனால் 0வுக்கு வந்து 7 தான் ஆக்சுவலாக காமிக்குது. ஆனால் 0வுக்கு 7 0வுக்கு 6 அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அப்படிங்கும்போது நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா 7 அப்படிங்கிற எண்ணை எடுத்துக்கிறேன். ஸோ 7 பி போர்டில் 7 அப்படிங்கிற ஒரு எண்ணை எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ இதுலேருந்து எனக்கு பிசியில் 75 அப்படிங்கிறது வருது. பிசி 75, சரியா? 75 பிசி, ஓகேவா? ஓகே, இப்போ ஏ போர்டை நம்ம பார்க்கணும். நான் நல்லா புரிஞ்சுங்க, ஒரு பேட்டர்னில் எடுத்திருக்கேன். ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் 5 7 5 5 7, 5க்கு 7, 7க்கு 5, 5க்கு 7 அப்படிங்கும்போது 7க்கு வந்து என்னவாக வரலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 7க்கு வந்து 1 0 இல்லை 1 அப்படிங்கிற மாதிரி வரணும். 4க்கு 7 7க்கு 0. சரி, இப்போ அந்த பேட்டர்னில் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 7க்கு 0க்கு 8, 7க்கு 0க்கு 8ன்னு வந்திருக்கு. அப்போ 7க்கு 0க்கு 1 அப்படிங்கிற மாதிரி 1 அப்படின்னு பார்க்கணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா இதில் வந்து 4க்கு 7 7க்கு 0, 0க்கு 7 7க்கு 0. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 0க்கு 7 0க்கு 7 7க்கு 0. அப்போ 7க்கு 0 வந்த இடத்துலேருந்து நம்மளுக்கு திரும்பி என்ன வரணும்? ஸோ 8க்கு 0 0க்கு 9. அப்போ 7க்கு 0 0க்கு 8 அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ 4க்கு 7 4க்கு 2 4க்கு 1 1க்கு 5, 4க்கு 1 1க்கு 5, 4க்கு 2 2க்கு 4, 8க்கு 1 1க்கு 5னா அப்போ 7க்கு 0னா 0வுக்கு 4. ஸோ இதுலேருந்து எனக்கு கிடைக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏபிசியில் 475 அப்படிங்கிற ஒரு எண்ணம் கிடைக்கிது. 475 பாக்ஸ், அவ்வளோதான். இதுதான் வந்து நம்ம கணக்கில் எடுக்கக்கூடியது. சப்போஸ் இந்த இடத்துல அந்த 7க்கு பதிலாக 6 வந்தால் 65 அப்படிங்கிற மாதிரி, அதாவது பிசியில் 65 475 பாக்ஸ் அப்படிங்கிறதோட நம்ம இன்றைக்கி இந்த கணிப்புகளை முடிச்சுக்குவோம். இப்போ இன்னொரு டவுட் இருக்கலாம், இப்போ வந்து இந்த இடத்துல இந்த போர்டில் இன்னும் என்ன வரல அப்படிங்கிறது அந்த கணிப்பு எப்படி போனால் இந்த டெய்லி சார்ட்டு படி 475 அப்படிங்கிற ஒரு இன்னும் கிடைக்கிது. இதுக்கப்புறம் கடைசியாக இந்த சார்ட் ரிசல்ட்டில் வந்து 98 39 அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. 9839 அப்படின்ட்டு இருக்குது, ஓகேவா? அப்படிங்கும்போது 9839 அப்படின்னா
நம்மளுக்கு அதுக்கு முன்னாடி சார்ட்டில் என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே, கடைசி அந்த சார்ட்டு படி வந்து நம்மளுக்கு பாக்கியதாரில் 9839 வந்துருக்கு, அப்புறம் 8952 அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஓகேவா, 8952, அதாவது சொல்லப்போனால் அன்றைக்கி வந்து 8952 அப்படிங்கிறது நம்மளுக்கு விஷு பம்பர்னு நினைக்கிறேன். ஓகே, மேபி இருக்கலாம். 9839 8952 இந்த ரெண்டே தான் நம்ம மேட்ச் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி நம்மளுக்கு வந்து ஒரு 3 ரிசல்ட் வேணும் அப்படின்ற மாதிரி இருந்தால் கடைசியாக வந்து நம்மளுக்கு பாக்கியதாராவில் 1 2 3, ஓகே, இந்த 3 ரிசல்ட் இங்கே இருக்குது. அதாவது 9041 8952 9839, 9க்கு 8 8க்கு 9, 9க்கு 8 8க்கு 9னா 9க்கு 2ன்னு வச்சுக்கோமே, 2 அப்படிங்கிற மாதிரி. 0க்கு 9 9க்கு 8, 0க்கு 9 9க்கு 8னா அந்த கண்டினியூட்டி படி வந்தால் 7ன்னு வச்சுக்குவோம், 7. 4க்கு 5 5க்கு 3, 4க்கு 5 5க்கு 3 அப்படிங்கும்போது நம்மளுக்கு வந்து 5க்கு 3 அப்படின்னா 3க்கு வந்து 9 வருது, 9. 1க்கு 2 2க்கு 9, 1க்கு 2 2க்கு 9னா 1க்கு 2 2க்கு 9 அப்படின்னா 9க்கு வந்து 5. ஸோ நம்மளுக்கு 2795 அப்படிங்கிற மாதிரி கிடைக்கிது. ஆனால் இது வந்து ட்ரஸ்ட்டு ஒரு ட்ரையல் நம்பராக வச்சுங்க, அவ்வளோதான். ஏன்னா பாக்கியதாராவை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சொர்ண கேரளமாக இருந்தாலும் சரி, நம்மளுக்கு சம்ருதியாக இருந்தாலும் சரி, இந்த பாக்கியதாரா பேட்டர்னுக்கு நம்மளுக்கு சண்டேக்கு என்ன சம்மந்தம் அப்படின்ற மாதிரி இருந்திங்கன்னா இதுலேருந்து ஒரு போர்டு 2 போர்டு நம்மளுக்கு இறங்கும் சம்ருதியில் கடைசியில் பார்த்திங்கன்னா 2040. ஸோ அதையும் நம்ம பார்க்கலாம். 2040 இதில் டபுள்ஸ் வந்துருக்குது. ஏன்னா நான் இது நோட்டீஸ் பண்ணியிருக்கேன், அந்த பாக்கியதாராவுக்கும் சம்ருதிக்கும் ரெண்டுமே பார்த்திங்கன்னா முன்னாடி வந்து 50-50 அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. பாக்கியதாரா வந்து நம்மளுக்கு அக்ஷயா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ரெண்டுலேயுமே ஓரளவுக்கு போர்டில் ஓரளவுக்கு இந்த ரெண்டுமே ஓரளவுக்கு வரும், மேட்ச் ஆகும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இதில் 3965 அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ 3965 2040 கடைசியில் இதில் வந்து 040 அப்படிங்கிறது இருக்குது. ஸோ அப்படிங்கும்போது இன்றைக்கி ட்ரெயில் நம்பர் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் ட்ரெயில்ஸ் வந்து இது தான் நீங்கள் பார்த்துங்க. ஏன்னா லாஸ்ட் டைம் நான் அந்த அதுலேயும் இதுலேயும் மேட்ச் ஆகுது. அப்படிங்கும்போது ட்ரெயில்ஸில் வந்து 9க்கு 0 அப்படிங்கும்போது 0க்கு 6 7, 0க்கு வந்து 6ன்னு வச்சுக்கோமே, 6க்கு வந்து 4, 6க்கு வந்து 4னா 4க்கு வந்து 0, 6க்கு 4னா 4க்கு 1 அல்லது 0. அப்போ 4க்கு 0 வச்சுக்குவோம். 5க்கு 0னா 0க்கு 3 அல்லது 4 அப்படிங்கும்போது நம்மளுக்கு 604 அப்படிங்கிற ஒரு எண்ணு ட்ரையல்ஸ், அவ்வளோதான். சரியா, எப்படியா இருந்தாலும் இந்த 040 வந்து நம்மளுக்கு திருப்பி கொஞ்சம் இருக்கிற மாதிரி தெரியுது. ஸோ இவ்வளோ தான் இன்றைக்கி கொடுக்குற தகவல்கள். மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. திரும்பவும் சொல்கிறேன், நம்ம தினசரி கணிப்பில் எந்த இடத்துல மிஸ் பண்ணியிருக்கோம், எந்த இடத்துல நம்ம கணிப்புகளில் தவறிச்சு அப்படிங்கிற மாதிரிலாம் தகவல்களை டெய்லி நான் பார்த்து அதை கொஞ்சம் கொஞ்சமாக சரி பண்ணி நம்ம ஒரு முழுமையான கணிப்புகளாக நம்ம வந்து 4D அப்படிங்கிறதுல ஒரு டைப் ஆஃப் மெத்தட்லேருந்து நம்ம ஒரு போர்டு எடுத்து நம்ம அதில் சரி பண்ணி தான் நம்ம வந்து கணிப்புகள் கொடுத்துட்ருக்கோம். ஸோ இது முழுக்க பொழுதுபோக்கு மட்டுமே. மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி ஜாயின் பண்ணி வச்சுங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. ஓகேங்களா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். திரும்ப அடுத்த சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோவில் கொடுக்கப்படும் அனைத்து தகவல்களும் பொழுதுபோக்கிற்கு மட்டுமே. இந்த கணிப்புகள் அனைத்தும் கேரள மாநிலத்திற்கு மட்டுமே பொருந்தும். இதில் பெட்டிங் சூதாட்டம் எதுவும் இல்லை. இந்த விளையாட்டில் பணம் இழக்கும் அபாயம் உள்ளதால் கவனமாக இருக்கவும். இந்த சேனல் சட்டவிரோத நடவடிக்கைகளுக்கு எந்த ஒரு நபரையும் தள்ளவில்லை. மேலும் நீங்கள் பணம் இழக்கும் பட்சத்தில் இந்த சேனல் பொறுப்பாகாது.